ஒரு மகாராஜா ஒரு நல்ல பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அந்த ஆட்சி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மக்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். எப்பவுமே மகாராஜா கிட்ட அந்த மேட்டிமைத்தனம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் அது இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மக்களுக்கு அவ்வளவு சுலபமாக போய் ராஜாவை பார்க்கறது, தங்களுடைய குறைகளை சொல்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத இருந்துச்சு அந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும். உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய தத்துவ மேதை ஒரு மகான் வந்தாரு. ராஜா அனுப்பிச்ச இந்த பெரிய பெரிய இந்த வரவேற்பு ஏற்பாடை எல்லாம் மகான் கேள்விப்பட்டாரு. ஆனா என்ன ஒரு குறைன்னா, ராஜா அங்க போகவே இல்லை. மகான் என்ன பண்ணாரு, வந்தாரு. மந்திரி பிரதானிகள்லாம் நின்று அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா. அப்ப அவர் ரொம்ப மென்மையா, நான் உங்க நாட்டுக்குள்ள வந்து அரண்மனையில மகாராஜாவோட தங்கறதுக்கு வரல, எனக்கு வேற பணிகள் இருக்கு, நாட்டு மக்களுடைய மனக்குறைகளை எல்லாம் போக்க வேண்டிய பெரிய ஒரு கடமை இருக்கு, அதனால நான் கோட்டைக்குள்ள வரல, ஊருக்கு வெளியில இந்த ஆற்றங்கரை ஓரமா அமைதியா ஒரு சின்ன குடில அமைச்சு இதுலயே நான் இருக்கேன் அப்படின்னு மகான் சொல்லிட்டாரு. அவர் திடமா சொன்ன உடனே அதை மறுக்கவும் முடியல, ராஜா சொன்னதை நிறைவேற்றவும் முடியலையேன்னு மந்திரிகளுக்கெல்லாம் சங்கடமா இருந்துச்சு. இருந்தாலும் மகான் அதுக்கு மேல வற்புறுத்த முடியாது இல்லையா. சரி, நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி உடனடியா அங்க ஒரு குடில் ஏற்படுத்தி அவரை தங்குறதுக்கு, அவருக்கு உணவுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அரண்மனைக்குள்ள இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பெரிய குதிரை வண்டியில ராஜா வர்றாரு. மகானுடைய குடில் வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஐயா பெரியவரே, நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கு மகான் அங்கிருந்து திரும்பி கூட பார்க்காம, போ கிளம்பு போ அப்படின்ட்டாரு. 3வது தடவை மறுபடியும் ராஜா சொல்றாரு, நான் வந்திருக்கேங்கிறேன். அப்ப அந்த மகான் சொன்னாரு, நான் போன பிறகு வா அப்படின்னாரு. இது என்ன சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு. இப்ப மகான் திரும்பி பார்த்து ராஜாவை பார்த்து சொன்னாரு, உனக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு. புரியலையே, நான் போன பிறகு வா அப்படின்னா, நான் என்னுடைய அந்த சரீரத்தை சுமந்திருக்கிற நான் போனதுக்கு அப்புறம்னு அர்த்தம் இல்லை. நான் அப்படிங்கிற உனக்குள்ள இருக்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் போனதுக்கு அப்புறமா நீ வா என்று மகான் சொல்லி முடிச்சாரு. ராஜாவுக்கு அப்பதான் புரிஞ்சுது. வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து மகான் கால்களில் விழுந்தாரு.